ஹாய், திஸ் இஸ் நவீனிகா டிசைனர்ஸ். ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாரியோ இல்லை எந்த ஃபேப்ரிக்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் ட்ரெஸ்ஸை கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஓம் கிரிசுரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷ சக்கரத்தின் 12ஆம் இடம், குரு பகவானின் ஆட்சி வீடு. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். இப்போ மீனராசிக்கு விநாயகர் சதுர்த்தி இருந்து நல்லபடியாக இருக்குங்க. விநாயகர் சதுர்த்தி ஒரு முக்கியமான நிகழ்வு, இந்து பண்டிகையில் முக்கியமான நிகழ்வு. முதற் கடவுளாம் விநாயகர் பெருமானுடைய ஜெயந்தி, விநாயகர் பிறந்த நாள் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி இந்தியா முழுக்க கொண்டாடுற ஒரு பண்டிகை, நேசன ஹாலிடே விடுற ஒரு பண்டிகை, முக்கியமான பண்டிகை. தீபாவளிக்கு அடுத்து விமர்சையாக கொண்டாடுறது விநாயகர் சதுர்த்தி தான் இந்தியா முழுக்க. அப்பேற்பட்ட விநாயகர் சதுர்த்தி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல நடக்கு. துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் நடக்கு. அஷ்டம ஸ்தானத்தில் நடந்தாலுமே வளர்பிறை சந்திரனாக தான் இருக்கிறாரு. சந்திரன் உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஓகே, கிரக நிலையில் எடுத்துட்டோம்னா ராசிக்கு 7ஆம் இடம் வலுப்புறது. புதகத்திய யோகம், சிவராஜ யோகம். அதுபோய் 8ஆம் இடத்துல சுக்கிர ஆட்சி. நல்லாயிருக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்களை சுற்றியும் சரி, சில வியக்கத்தக்க மாற்றங்கள், அதிசயமான மாற்றங்கள் நிறைய நடக்கும். வலுப்பெற்ற சந்திரன் அடுத்தடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்தை நோக்கி வராரு. உங்கள் ராசியில் தான் பௌர்ணமி நடக்கு. புரட்டாசி மாத பௌர்ணமி உங்கள் ராசியில் தான் நடக்கு. கிரகணத்தை ஒட்டி நடக்கும். இருந்த போதிலும் ராசியில் பௌர்ணமி சந்திரன் வருது, நல்ல அமைப்பு தான். ஓகே நேர்களே, மீன ராசிக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது, ஒரு மாற்றம் இருக்குது, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருந்தாலும் இயல்பாக இருக்கிறாரு. குரு செவ்வாய் தொடர்புலேருந்து வெளியே வந்துட்டார். 4 செவ்வாய் இருக்கிறாரு. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுபோல் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 7ஆம் இடத்துக்கு புதன் சம்பந்தம் வந்த பின்னாடி 7ஆம் இடம் வலுப்பட்டுரும். பிரச்சனை இல்லை, சரியா? ராசியும் வலுப்பட்டுரும். ஸோ நல்லா இருப்பீங்க, இணக்கமாக இருப்பீங்க, எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போவீங்க. உங்கள் நடைமுறை பாவனையில் ஒரு வித்தியாசம் தெரியும். கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும், நெருக்கம் அதிகரிக்கும், கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும், சொந்த பந்தத்துடைய வருகை குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நண்பர்கள் மத்தியில் ஒரு ஏற்றம் இருக்கும். கொஞ்சம் நிலவரம் மாறும். உங்களை சுற்றி இருக்கிற இறுக்கமான சூழ்நிலை மாறும், சரியா? உங்களுக்கு சூரியன் புதன் நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. அதுபோக செவ்வாயோட அடுத்த பயிற்சியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பட் செவ்வாய் இப்போதைக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கிறார், அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும். இருந்த போதிலும் ராசிக்கு 2, 9 கூடியவன் 4ஆம் இடத்துல இருக்கிறது சில ஆதிபத்திய விஷயத்தை செய்வார். காரகத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். தாயாரோட உடல்நலத்தை கவனிச்சுக்கோங்க, சரியா? வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் மெதுவாக போங்க. தொழிலையும் வேகப்படுத்தாதீங்க. தொழில் நல்லா தான் இருக்கும். தொழில்காரகன் குரு உங்கள் ராசிக்கு 10 கூடையவன் 3ஆம் இடத்துல இருக்கிறது. தொழிலில் ஒரு முயற்சி இருக்கும். தொழிலில் உள்ள ஈடுபடுற காரியங்கள் திருவினையாகும். தொழில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் தொட்டது தொடங்கும். இருந்த போதிலும் அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. தொழிலை எது செய்கிறா இருந்தாலும் ஒன்றுக்கு 4 முறை யோசனை பண்ணி செய்யுங்க. குடும்பத்தில் இருக்க பெரியவங்ககிட்ட யோசனை பண்ணுங்கள். ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே தொழிலில் ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும், புதுசாக செய்ய போகிறோம், ஒரு பெரிய லெவலுக்கு செய்ய போகிறோம்னா ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். மீனராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறோம், நமக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திநாதர்கள் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாத்தையும் கவனமாக வச்சுக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, 7.5 சனியில் இருக்கிறீங்க. ராசியில் வேறு ராகு இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ இது கொஞ்சம் இக்கட்டான நிலை தான். இக்கட்டான நிலையில் வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு நல்ல பலன்கள் வருதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ண வேண்டிய டைம் தான் இது. கொஞ்சம் யோசித்து தான் முடிவு எடுக்கணும். ரொம்ப கட்டுப்போல. பட் நீங்கள் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு உள்ளே தான் இருக்கிறீங்க. ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க. வட்டத்தை எடுத்து இன்னும் வெளியே வரல. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீனராசினியர்கள்லாம் எடுத்தேன் கவிழ்த்தேன் இருக்கக்கூடாது. தொழில் சார்ந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோல் திருமணம் ஆனவர்கள், திருமண அமைப்பில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பார்த்து செய்யணும். எதை செஞ்சாலும் பார்த்து செய்யணும். காதல் பண்ணுறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். காதல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். காதல் பிசைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க, என்னடா விநாயகர் சதுர்த்தியிலிருந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்கிறானே, எல்லாத்தையும் சொல்லணும், சரியா? பலன்கள் நல்ல பலன்கள் சொல்கிறது வேறு. அது உங்களை திருப்திப்படுத்துறது.
இன்றைக்கி நான் உங்களை திருப்திப்படுத்தன்னு நினைக்கிறேனோ அன்றைக்கி வந்து நான் வந்து ஜோதிடம் சொல்லலைன்னு அர்த்தம். கிரக நிலையில் ஆராய்ச்சி பார்த்து சொல்லணும். ராசியில் ராகு, 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல சூரிய புதன், 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 8ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம், பூரட்டாதி 1ஆம் பாத நட்சத்திரம் எடுத்திருக்கிறார் சனி பகவான். ஸோ இந்த அமைப்பு தான். இதில் வந்து சனி பகவான் ஓரளவுக்கு பரவாயில்ல, வக்கர நிலையில் இருக்கிறார். விரைய சனியோட தாக்கம் வெகுவாக குறைஞ்சிருச்சு. நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் குறைஞ்சி இருக்கும். அவர் அதுக்கு மேலே மறுபடியும் முன்னோக்கி வருவார். அதுக்கு பிறகு அவரோட ஆட்டத்தை ஆரம்பிப்பார். அது அப்புறம் பார்த்துக்கலாம் நவம்பர் 15க்கு முன்னாடி. ஸோ இப்படி எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்கள் மீனராசி கிடச்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி இஸ் வின் த ரேஸ். இது வந்து உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். மெதுவாக இருந்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் வந்து மெதுவாக நின்று நிலைத்தன்மை பெற்று தான் ஒரு காரியத்தில் வெற்றி அடைய முடியும். எடுத்தேன் கவிழ்த்தேன்லாம் நடக்காது. அந்த அமைப்பு இல்லை, இப்போதைக்கு இல்லை. இந்த ஏழரச்சனி காலகட்டத்தில் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ரொம்ப பொறுமை இருக்கணும். பொறுமை இல்லாதவர்களுக்கு இங்கே இடம் இல்லை. சரியா? நீங்கள் எந்த வீடியோ கேட்டாலும் சரி, யாருடைய வீடியோ கேட்டாலும் சரி, பொறுமை இருக்கணும். கோச்சாரத்தில் கிரக நிலைகள் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்குது. சனி, ராகு, செவ்வாய் சரியில்லை இப்போதைக்கு, அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும். மற்ற 6 கிரகங்கள் நல்லா இருக்குது. அதில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி கொஞ்சம் மாற்றம் அதிகமாக இருக்குது. நல்ல மாற்றங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படித்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விலைவாசியை வந்து யாராலும் குறைக்க முடியாது. உளுந்தம்பருப்பு இன்றைக்கி 140 ரூபா இருக்குது. நமக்கு தெரிஞ்சு 100 ரூபா இருந்துச்சு 2021 எலெக்ஷன் டயத்தில் 100 ரூபா இருந்துச்சு. இப்போ 24 ஆகிப்போச்சு. ஆகஸ்ட் முடிய போகுது. இன்றைக்கி 140 ரூபா உளுந்தம்பருப்பு விலை கிலோ வந்து குறைஞ்சது 140 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இந்த 3 வருஷத்தில் இது கூடி தான் செஞ்சுருக்குது, குறையலை. அதை தான் சொல்லுவாங்க எல்லோரும், விலைவாசியை வந்து குறைக்கவே முடியாது. இது வந்து இன்னும் கூட்டிகிட்டு தான் இருக்கும் வழியை. இந்த 140 ரூபாய்க்கு இருக்கிற உளுந்தம்பருப்பு வந்து 100 ரூபாய்க்கு போகிறது கிடையாது, 50 ரூபாய்க்கு போகிறது கிடையாது. இது கூட்டிகிட்டு தான் இருக்கும். 150, 160, 170. இன்னும் ஒரு 3 வருஷம் கழித்து பார்த்தோம்னா கிலோ 175 ரூபாய்க்கு வந்து நிற்கும். நம்மளும் அதை வாங்கி சாப்பிட்டு தான் செய்வோம். ஏன்னா இட்லி சாப்பிடாமல் இருக்க முடியாது. நம்ம இந்தியனுடைய ஃபேவரட் உணவே வந்து இட்லி தான். காலையில் இட்லி இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. சரியா? பச்சை பிள்ளைங்க இட்லி தான் கொடுக்கணும், பிசைஞ்சு கொடுக்கணும் சாப்பாடுக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, விலைவாசியை வந்து என்றைக்குமே எந்த அரசாங்கம் வந்தாலும் குறைக்க முடியாது, கட்டுப்படுத்த தான் முடியும். இந்த 140 ரூபாய்க்கு உள்ள இந்த விலை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்படியே போச்சுன்னா நல்லதுன்னு நினச்சிக்கணும். அப்போ விலை கூடலை, ஏதோ ஓரளவு போயிட்டுருக்குது, அதே விலையில தான் போயிட்டுருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா அதுதான் லாபம். அந்த மாதிரி நிலை தான் மீனராசிக்கு இருக்குது. எந்த கிரகங்களும் பிரச்சனை பண்ணாமல் இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஏன்னா 3 முக்கியமான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இல்லை. மற்ற 6 கிரகங்கள் பிரச்சனை பண்ணாமல் இயல்பு நிலையில் இருந்தாலே மீனராசிக்கு லாபம் தான். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த விலைவாசியை சொன்னேன், உளுந்தம்பருப்பு ரேட்டை சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களை புரிய வைக்கிறதுக்கு பெரும்பாடாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து நான் பணக்காரனாக இருக்கணும், எனக்கு லட்சங்கள் கிடைக்கணும், கோடிகள் கிடைக்கணும், நான் நினைக்கிறது நடக்கணும், நான் 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 எப்படி நினைக்கிறேனோ அப்படிலாம் எனக்கு வந்து ராசி பலன் அமையணும்னா அதெல்லாம் நடக்காது. சரியா? அப்படிலாம் நடக்கும்னு சொல்கிறவங்கன்னா அவங்களாம் கட்டத்தை பார்த்து பேச மாட்டாங்க, கோச்சார நிலைகளை பார்த்து சொல்ல மாட்டாங்க, சுக்கிரன் சூரியன் அவங்க டேட்டா பார்த்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டாங்க. ஏதோ உங்களை திருப்திப்படுத்துன்னு சொல்லிட்டு போகிறது தான். இந்த சினிமாவை பற்றி இது சொல்கிறாங்களே, விமர்சனம் சொல்கிறாங்களே, திரைப்படத்தை பற்றி விமர்சனம், அதை பற்றி பேசிக்கிறாங்களா, அது மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதான். அதில் எந்த 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. இது வந்து வாழ்க்கைக்கு சொல்கிறது, எதிர்காலத்தை பற்றி சொல்கிறது. தனிப்பட்ட ஒருத்தனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, ராசிக்கு எப்படி இருக்குது, அவனுடைய மனதுக்கும் உடலுக்கும் எப்படி இருக்குது, சம்மந்தம் இருக்கா இல்லையா, அதை பற்றி சொல்கிற விஷயந்தான் ஜோதிட சாஸ்திரம், ஜோதிட கணிதம், வேத ஜோதிடம். இது என்றைக்கும் பொய்த்து போகாது. இன்னும் 10 தலைமுறை வந்தாலும் இந்த வேத ஜோதிடம் இருக்கும். சினிமா கூட அழிஞ்சு போயிடும், இன்னும் மற்ற அரசியல் கட்சியெலாம் காணாமல் போயிடும். ஆனால் வேத ஜோதிடம் இருக்கும். என்றைக்கு இந்தியாவில் இறையாண்மைன்னு ஒன்று இருக்கோ அது வரைக்கும் வேத ஜோதிடம் இருக்கும், ஜோதிடம் இருக்கும். ஜோதிடர்கள் பொய் சொல்வார்கள், ஜோதிடம் பொய் சொல்ல போகிறது கிடையாது. ஓகே நேயர்களே, நம்ம ரொம்ப வெளியே வர வேண்டாம், உள்ளே போவோம், மீனராசிக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் சில நேரங்கள் அப்படி இருக்குது. சரியா? புரிதல் இல்லாமல் சில பேர் இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கணும், கோச்சாரம்னா என்ன, தனிப்பட்ட ஜாதகம்னா என்ன, ரெண்டுக்குள்ளும் உள்ள வித்தியாசம் என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டு என்றைக்குமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை அணுகணும். இப்போ விநாயகத்துக்கு முன்னாடி நல்லதாக தான் இருக்குங்க, கிரகங்கள் நல்லா தான் இருக்குது, சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ராஜயோகாதிபதி நல்ல நிலைமைக்கு வராரு, குருச்சந்திர யோகத்துக்கு வராரு, சந்திரமங்கல யோகத்துக்கு வராது, நல்லாயிருக்கும். சரியா? குடும்பத்தில் குதூகலம் இருக்கும், பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும், காசு பணம் கையில் சேரும், வித்தியாசம் தெரியும். சரியா? இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை கொஞ்சம் மாறும். ஆகஸ்ட் மாதத்தில் இருந்த நிலைமை உங்களுக்கு செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு மேலே ஓரளவு மாற்றத்துக்கு தெரியும். அது அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு வளர்பிறை சந்திரனாக உங்களுக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கும். சரியா? அப்படி தான் உங்களுக்கு பலன்கள் சேரும் நேயர்களே. சுப பலன்கள் நிறைய இருக்கும். சரியா? குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த ஆவணி மாதம் திருமணம் நடந்தவர்களுக்கு நல்லாயிருக்கும், திருமண காரியங்கள் நல்லபடியாக கை கொடுக்கும். கூட்டுத்தொழில் செய்கிறவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். கூட்டுத்தொழில் ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு செய்கிறவங்க,
பார்ட்னர் போட்டு செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் நல்லபடியாக இருக்கும். முயற்சிகளில் வந்து கூடுதல் லாபம் இருக்கும். முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் தேமையான இருந்தால் ஒன்றும் நடக்காது. முயற்சி தான் ரொம்ப முக்கியம். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நல்லா முயற்சி பண்ணுவீங்க. 3 கூடிய சுக்கிரனும் ஆட்சி பெறுறாரு செப்டம்பர் 15ஆம் தேதி. அதனால் முயற்சி நல்லபடியாக இருக்கும். சுக்கிரனுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். இன்றைக்கி பேசுவீங்க. குடும்பத்தில் ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. பணப்புழக்கம் நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் சிறப்பாக இருக்கும். அங்கேருந்து பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். யாருனாச்சும் வந்து இப்போ வந்து நாங்கள் அயல் தேசம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி போங்க. விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு காரியத்தை சிறப்பாக செய்யுங்க. வினைதீர்ப்பான் விக்னேஸ்வரன் நல்லா இருக்கும். வல்வினை போம், அல்லல் போம், தொல்லை போம், அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதா மரணை கோபுரத்தில் மிகவும் கணபதி கைதொழில்கால். அந்த கணபதி வந்து உங்களுக்கு வந்து வல்வினையெல்லாம் தீர்ப்பார். ஆரோக்கியம் மேம்படும். இதுதான் ரொம்ப முக்கியம். தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சுவர் இருந்தால் சித்தர் வர முடியும். நம்ம நல்லா இருந்தால் தான் 4 வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்க முடியும். சரியா? அதனால் சாமானியப்பட்ட மக்கள், கூலி தொழில் பார்க்குறவங்க, விவசாய தொழில் பார்க்குறவங்க, தீப்பெட்டி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, சரியா, வேன் டிரைவராக இருக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, தள்ளுவண்டி இழுக்கிறவங்க, பிளாட்ஃபாரத்தில் கடை போட்டு வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதாவது எப்படின்னா கூலி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சனி பகவான் தான் அதை குறிக்கிறாரு. அவர் 12ஆம் இடத்துல இருந்தாலுமே 11ஆம் இடத்து நோக்கி போயிட்டு இருக்கிறார். வக்கரமாயி பூரட்டாதி 1ஆம் பாதம் எடுத்திருக்கிறாரு. குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. சந்திரன் தொடர்பையும் பெறுவார். நல்லாயிருக்கும். சில நாட்கள் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரிய பயிற்சிக்கு பின்னாடி நல்லாயிருக்கும். புரட்டாசி 1க்கு பின்னாடி சனி பகவான் நல்ல யோகங்களை கொடுப்பாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? நல்ல விதமாக இருக்கும். ஓகே. 16/8/2024 இருந்து 22/9/2024 வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். 16/8 இல்லை, 16/9. 16/9 சூரியன் பயிற்சியாகி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். சூரியன் பயிற்சிக்கு பின்னாடி கொஞ்சம் நல்லாயிருக்கும். 22/9 புதன் பயிற்சியாகி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ அவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா ஓரளவு நல்லபடியாக இருக்கும். சனி பகவான் வந்து இயல்பான நிலையிலிருந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. சனி புதன் பார்க்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அது வந்து நார்மல் தான். கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஸோ கூலி தொழில் பார்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நிறைய நேரில் என்கிட்ட கேட்பாங்க, சார் நீங்கள் வந்து எங்களை சொல்லவே மாட்டேங்கிறீங்களே சார், நாங்கள் பார்க்குற தொழிலை சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறாங்க. நான் எத்தனை பேர் தொழிலை தான் சொல்லணும்னு தெரியல. இந்தியா வந்து ஒரு பெரிய வேற்றுமையிலும் ஒற்றுமை உள்ள நாடு. பலதரப்பட்ட இனங்கள் இருக்குது, பலதரப்பட்ட மதங்கள், பலதரப்பட்ட இனங்கள், அது மாதிரி பலதரப்பட்ட தொழில்கள், ஏகப்பட்ட தொழில் இருக்குது. இங்கே குடிசை தொழிலே ஒரு 100 தொழில் இருக்குது. வேலைகள் 1008 வேலை இருக்குது. அரசாங்க வேலையிலே நிறைய வேலை இருக்குது. அரசாங்கமே நிறைய வேலையில் பிரித்து போட்டிருக்கு. 36 மினிஸ்டர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 36 மினிஸ்டர். அப்புறம் இந்தியாவில் வேறு மினிஸ்டர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மினிஸ்டர் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு வேலைகள் நிறைய இருக்குது. இப்போ வந்து மருத்துவம்னு எடுத்துக்கிட்டோம்னா டாக்டர் படித்ததுலேயே நிறைய டாக்டர் இருக்கிறாங்க. ஸ்கின்னுக்கு ஒருத்தர், காலுக்கு ஒருத்தர், கைக்கு ஒருத்தர், எலும்புக்கு ஒருத்தர், ஹார்ட்டுக்கு ஒருத்தர், தலைக்கு ஒருத்தர், கண்ணுக்கு ஒருத்தர், காதுக்கு ஒருத்தர், இஎன்டிக்கு ஒருத்தர். அதுதான் கண்ணு மூக்கு காது. எதுக்கு சொல்ல வரேன்னா, பலதரப்பட்ட டாக்டர் இருக்கிறாங்க. மருத்துவம்னு எடுத்துக்கிட்டாலே பலதரப்பட்ட டாக்டர். எனக்கு தெரிஞ்சு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் தான் பார்ப்போம். அவரே எல்லாத்தையும் பார்த்து சொல்லிடுவார். இந்த எக்ஸ்ரே எடுக்க சொல்ல மாட்டார், இசிஜி எடுக்க சொல்ல மாட்டார், எதுவுமே எடுக்க சொல்ல மாட்டார். இப்போ சும்மா சாதாரண கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்க போகிறோம். கேஸ் ட்ரபிள் சார், 2 நாளாக ஒரு மாதிரி அந்த இடது பக்கம் வலிக்குது, இந்த முதுகு பின்னாடி வலிக்குன்னா, தோள்பட்டியில் வலிக்குன்னா உடனே அவர் வந்து இசிஜி எக்கோ எடுன்றுவார். அது ஒரு 3000 ரூபா ஆயிரும். அதில் ஒன்றும் இருக்காது. அவன் டயத்துக்கு சாப்பிட்ருக்க மாட்டான், கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இல்லைனா கேஸ் சம்மந்தப்பட்ட சாப்பாடு அதிகமாக சாப்பிட்ருப்பான். இதுதான் வந்திருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ஜென்ரலான காரணம் தான். அந்த காலத்தில் வந்து இதுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. டாக்டருக்கே ஒரு ஐயப்பாடு இருக்குது. எதையுமே கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. உடனே வந்து எழுதி கொடுத்துட்றாங்க. இசிஜி எடு, எக்கோ எடு, அது ஒரு 3000 செலவாயிரும். இருக்கிறவங்க வந்து கொடுத்துருவாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் சாதாரண கூலி வேலை பார்க்குறான், ஒரு நாளைக்கு 300 ரூபா தான் சம்பளம் வாங்குகிறான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் திடீர்னு 3000 ரூபாய்க்கு எங்கே போவான்? எங்கே போவார் அவர்? இப்படி தான் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாமே பிரிஞ்சு போய் கிடக்கு. இந்த நிலைமையில் நான் வந்து யாருக்கு பலன் சொல்ல? அந்த 300 ரூபா வேலை பார்க்குற, 300 ரூபா சம்பாதிக்கிற அந்த சாதாரண கடைநிலை தொழிலாளிக்கு சொல்லவா, இல்லைன்னா 3000 ரூபா வாங்குகிற டாக்டருக்கு சொல்ல முடியுமா? எதுக்கு சொல்ல வரேன்னா, பலதரப்பட்ட தொழில்கள் பல விதமாக பிரிஞ்சு கிடக்கு. அதனால் இந்த தொழில் இப்படித்தான் சொல்ல முடியாது, பொதுவாக தான் சொல்ல முடியும். அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். சில நேர்கள் கேட்குறாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய சமூக கட்டமைப்பு வந்து வேறு மாதிரி இருக்குது, மாறிடுச்சு. சமூக கட்டமைப்பு மாறிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து ஜோதிடத்துக்குள்ளே தான் மருத்துவம் இருந்தது. ஜோதிடர் தான் மருத்துவராக இருப்பார் ஊரில்.
ஜோசியம் சொல்லுவார், அவர் கை வைத்தியம் பார்ப்பார், பச்சை இது எதை கொடுப்பார், மருந்தை கொடுப்பார், ஏதோ அவர் லெவலுக்கு கொடுப்பாரு. ஒரு சூரணம் கொடுப்பாரு, இல்லைன்னா கீரை அரைச்சி கொடுப்பாரு, ஏதோ ஒரு மருந்தை கொடுப்பாரு. ஒரு காலத்தில் இருந்தது, மன்னர் காலத்தில் இருந்தது. அது படிப்படியாக குறைஞ்சி வைத்தியம் வந்து தனியாக போயிடுச்சு. வைத்தியர்னு ஒருத்தர் தனியாக போனார், ஜோதிடர்னு ஒருத்தர் பிரிஞ்சிட்டார். ஆனால் ஆரம்பத்தில் வந்து ஜோதிடமும் வைத்தியமும் ஒன்றா தான் இருந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இந்த லவ்ய உலகத்தில், மாடர்னாக மாறிட்டு இருக்க உலகத்தில், நவநாகரிக உலகத்தில் நிறைய பிரிஞ்சிருச்சு. எனக்கும் அப்படி தான். இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இப்போ எனக்கும் உணவு முடியலன்னா உடனே ஆஸ்பத்திரி தான் ஓடுவேன். என்ன செய்ய முடியும், நம்ம பழகிட்டோம். நான் சும்மா இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, விரட்டி விட்டுருவாங்க. ஓடியா இங்கேனே வீட்டில் உட்காந்துட்டு லொக்கலுக்குன்னு இருக்க போய் நல்ல ஒரு டாக்டர் பாருன்னு விரட்டி விட்டுருவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நிலைமை அப்படி இருக்குது. அந்த நிலைமைக்குள்ளே தான் நம்ம வாழணும். ஓகே, மீனராசிக்கு எப்படி சார் இருக்குது அடுத்து விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாட்டு தொடர்பு நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டு போகிறது தான் ஏற்பாடு பண்ணுங்கள். ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன். ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். வேலையில் ஒரு நல்ல உத்வேகமாக இருப்பீங்க. உத்தியோகம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். அரசு உத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக அதுபோக அரசு வேலையில் கணக்கு பணி, டீச்சர் வேலை, டேபிள் ஒர்க்கு, சிஸ்டம் ஒர்க்கு, டைப் ரைட்டிங்கு, இப்படி அரசாங்கத்தில் வந்து கிளர்க்கல் ஷாப்பில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, நிதி மேலாண்மையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும். தனியார் துறையில் நல்லாயிருக்கும். வியாபாரத்தில் ஏதோ அடுத்து செய்யணும், வியாபாரத்தில் ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும், வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னா இந்த காலகட்டத்தை எடுத்துக்கோங்க. விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி உள்ள நாளை எடுத்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குங்க. ஒரு டேன் ஆகுது, விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி ஒரு டேன் ஆகுது. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு அடுத்து நடக்கிற பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன். கிரக நிலையில் வச்சு தான் சொல்லியிருக்கிறேன். கட்டமும் போட்டுருவேன். சரியா, இதில் நான் கட்டமும் போட்டு சொல்லுவேன் நான். அடுத்த நேரில் என்னுடைய பலன், நம்ம கோச்சாரத்தை சொல்ல பலன்கள் நிறைய பேருக்கு சாத்தியப்பட்டிருக்கு. அது நிறைய நேரில் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இமேஜை வேணால் உங்களுக்கு போடுறேன். நான் கமெண்ட் பாக்ஸில் போட்ட இமேஜை வேணால் எடுத்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4-5 போடுறேன். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, 100% நடந்திருக்கு சார், நீங்கள் சொல்கிறது உண்மை தான், அந்த நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். 7.5 சனிலே நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களாம் போட்டிருக்கிறாங்க. 7.5 சனிலேயே வரிஷ்ட யோகம்னு ஒன்று போட்டிருந்தேன் நான் மகர ராசிக்கு. அதில் கூட நாங்கள் 7.5 சனி, கணவன் மனைவி 2 பேருக்கு 7.5 சனி நடக்கு சார், ஆனால் நாங்கள் நல்லா தான் இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அமைப்பு இருந்திருக்கு. ஸோ இப்படி நிறைய நடக்கத்தான் செய்யுது. கோச்சார பலன்கள் நிறைய பேருக்கு போய் சேரத்தான் செய்யுது. அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க. அதை வேணால் உங்கள் தகவலுக்கான இதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே நேர்களே, விநாயகர் சதுர்த்திக்கு பற்றி சில தகவல் சொல்கிறேன். அன்றைக்கி எப்போ பூஜை பண்ணலாம், சாமி கும்பிடலாம்னு அதையும் கேட்டுக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி வந்து 7/9/2024 ஆவணி 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. வளர்பிறை சதுர்த்தி அன்றைக்கி பூஜை பண்ண நல்ல நேரம். பூஜை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விரலுக்கேற்ற வீக்கம், உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. நல்ல நேரம் வந்து காலையில் 7:45 to 8:45, சாயந்தரம் 5 to 6, 6 மணிக்கு மேலே நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக வீட்டில் வந்து நம்ம வந்து நண்பர்களுக்கு முன்னாடி பூஜை பண்ணுறது நல்லது. மதிய சாப்பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிடணும். ஏன்னா மதியத்துக்கு முன்னாடி வீட்டில் பூஜை பண்ணுறது வந்து நம்ம மனநிலை மாறிடும். மதியம் சாப்பிட்டா சும்மா இருக்க மாட்டோம், தூங்கும்போது அந்த பெட்ஷீட்டில் படுப்போம், எந்திப்போம். அது கொஞ்சம் ஒரு இயல்பு நிலை மாறி இருக்கும். எப்போயுமே பூஜையை வந்து காலையிலேயே முடிச்சிடணும், அந்த நடுநிசிக்குள்ளே முடிச்சிடணும். அட்லீஸ்ட் 1 மணிக்குள்ளே முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து அந்த இறை சிந்தலிருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா ஒரு மனிதன் வந்து லவ்விய மனிதன், இந்த லவ்விய வாழ்க்கையில் எப்போயுமே வந்து இறை சிந்தனையிலே இருக்க முடியாது. 4 பேர்கிட்ட பேசுவோம், 4 பேரை பார்ப்போம், மனம் மாறுபடும். சரியா, மனதை வந்து ஒருமுகப்படுத்தி இருக்க முடியாது. ப்ராக்டிக்கலாக எது சாத்தியப்படாது. கோயிலில் பூசாரி இருக்காருன்னா அது அவர் இருப்பார், அது வந்து அவருடைய விதி நியதி, அவர் இருந்து தான் ஆகணும். ஆனால் அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு அவருக்கும் கடவுளுக்கு தான் தெரியும். பட் நம்ம அப்படி இருக்க முடியாது. நம்ம வந்து ஒரு சம்சாரின்னா என்ன, பல வேலைகளில் உள்ள ஒரு மனிதன். சரியா, லௌகிய வாழ்க்கையில் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்ட மனிதன் தான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்ட மனிதங்க தான். அதனால் என்றைக்குமே வந்து பூஜை புனஸ்காரத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டயத்துக்கு முடிச்சுட்டு மற்ற வேலையில் பார்க்கலாம். சரியா, இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், நல்ல நேரம் காலையில் 7:45 to 8:45, அடுத்து சாயந்தரம் 5 to 6, 6 மணிக்கு மேலே டைம் இல்லை. எந்த நேரம் வேணாலும் கும்பிட்டுக்கலாம். ஆனால் பொதுவாக கோயிலில் தான் கும்பிடுவாங்க. ஃபேமிலியில் வீட்டில் செய்கிறது வந்து நண்பகல் 10 to 1 மணிக்குள்ளே செய்யலாம். இது வந்து ஒரு நல்ல டைம் தாங்க. அதாவது காலையில் நண்பகல் 10:30 AM to 1 PM இதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா பிஃபோர் லஞ்ச் முடிஞ்சு போயிடும் பூஜை. அது பிறகு லஞ்சை முடிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் நீங்கள் வேலையை பார்க்கலாம். ஈவினிங் கோயிலுக்கு போகலாம், மற்ற வேலையை கூட பார்க்கலாம். அந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை முடிச்சிடலாம், விநாயகர் பெருமானை கும்பிடலாம். அதனால் 10 to 1 எடுத்துக்கோங்க, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. 10 to 1 நல்ல நேரமாக தான் இருக்குது. அந்த டயத்தில் உங்கள் பூஜை புனஸ்காரத்தில் முடிச்சுக்கோங்க. ஓகே நேயர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ மீனராசிக்கு வந்து யோகா நாட்கள் போடுறேன். ஆயிரம் தான் உங்களுக்கு 7.5 சனி இருந்தாலும் சரி, மற்ற கிரக நிலைகள் கிரக பயிற்சிகள் இருந்தாலுமே ஒவ்வொரு நாளுமே குருவோட கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்குது. குரு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அருள் புரிவார், யோகத்தை கொடுப்பார். அதுபோல் சந்திரனுடைய அனுக்கிரமும் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது மீனராசியில் உள்ள
பூரட்டாதி ரேவதி உத்திரட்டாதி 3க்கும் வந்து குரு பலம் உள்ள நாட்கள், அது யோக நாட்கள். அது என்னைக்குன்னு அதையும் ஒரு தகவல் சொல்லுவேன். செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து போடுவேன் நான். சரியா? செப்டம்பர் 1ஆம் தேதி 2 நாள் தான் இருக்குது. செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களை போடுவேன். அன்றைக்கி வந்து நீங்கள் நல்ல காரியம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். ஒரு சிறப்பு இருக்கும். சரியா? ஒரு மாற்றம் இருக்கும், நல்ல உரையும் நடக்கும். அதுவும் மற்ற நாட்களில் எப்படி இருக்கும், அன்றைக்குள்ள பலன்கள் என்ன, அன்றைக்கி நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடணும் அதையும் சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் க்ளோஸாக தான் சொல்லுவேன். சரியா? அந்த தெய்வத்தை அன்றைக்கி வணங்கிட்டீங்கன்னா அன்றைக்கி நல்லபடியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சரியா நேர்களே? ஏன்னா ஒவ்வொரு நாளும் சந்திரன் மாறிக்கிட்டே இருக்கிறாரு. சந்திரன் ஒரு முக்கியமான கிரகம், நம்மக்கிட்ட நேரடி தொடர்பில் உள்ள கிரகம். நம்ம மனதுக்கும் உடலுக்கும் நேரடி தொடர்பில் இருக்கிற ஒரே கிரகம் யாருன்னா சந்திரன் மட்டும்தான். சில பேர் வந்து சில நாட்களில் நல்லா இருப்பாங்க, அவங்களோட பேச்சுவார்த்தையில் நல்ல வித்தியாசம் தெரியும், நடவடிக்கையில் நிறைய வித்தியாசம் தெரியும். சில நேரம் டென்ஷனாக ஒரு மாதிரியாக இருப்பாங்க. நம்ம நினைப்போம், என்னடா இவர் போன வாரம் பார்க்கும்போது நல்லா தானே இருந்தார், நல்லா பேசினார், இன்றைக்கி என்ன இப்படி இருக்கிறாருன்னா அன்றைக்கி தேதிக்கு அவருக்கு சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்திருக்க மாட்டார். சரியா? அவருடைய உடலும் மனமும் பாதிக்கப்பட்டிருக்கும். அவர் அதுக்கேற்ற மாதிரி தன் நிலைப்பாடை வச்சுருப்பார். ஓகே நேர்களே, பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், டைம் தான் போயிட்டுருக்கோம். நமக்கு வந்து சுருக்கமாக மீனராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா, விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி பரவாயில்ல, நல்லா இருக்கும், ஒரு மாற்றம் தெரியும். அந்த மாற்றத்துக்கு தயாராகுங்க. நீங்களும் முயற்சியை கைவிடாதீங்க, முயற்சி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் அந்த விநாயகப் பெருமான், முதற்கடல் விநாயகப் பெருமான், அவரையே சொல்லுவோம். சரியா? அந்த வினைதற்கு விக்னேஸ்வர பகவான் மீனராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.